வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு காஃபி கப் ரீடிங் நோ கான்ட்ராக்ட் சிச்சுவேஷனுக்கான ரீடிங் பார்க்க போகிறோம். எண் 1 அதற்காக வைத்திருக்கிறது பிறை நிலா. அதில் ஒரு அழகான இதயம் இருக்குது. சரியா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எண் 1 தேர்வு செஞ்சுக்கோங்க. எண் 2க்காக வைத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாளம் அதுவும் பிறை நிலா தான். அதில் அமர்ந்து அதன் மேல் அமர்ந்து ஒரு தேவதை வந்து இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்ருக்காங்க. சரியா? ஸோ இந்த 2ல் உங்களோட இதயம் என்ன சொல்லுதோ நீங்கள் அதை தேர்வு செஞ்சு வாசிப்பு பாருங்கள். இப்போ நான் வாசிக்க போகிறது எண் 1க்கான வாசிப்பு. சரியா? உங்களுடைய நபர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கப்லேருந்து நம்ம கணிச்சு சொல்கிறோம். இது ஒரு கணிப்பு தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பொருந்ததோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் எடுத்தோன்னே தெரியுறது ஒரு அழகான இதயம் வந்திருக்கு. ஆனால் அந்த இதயம் வந்து நேர்பட இல்லை, கொஞ்சம் சாய்வான நிலையில் இருக்குது. அதே போல் இங்கே இந்த ஓரத்தில் பார்க்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி தெரியுது. ஸோ இந்த உறவு அப்படிங்கிறது எப்படி முதல்ல ஆரம்பிச்சிருக்குன்னா, ஒரு பட்டாம்பூச்சி எப்படி ஒரு பூங்காவில் பறந்துட்டுருக்கோம், அந்த மாதிரி ரொம்ப இயற்கையாக எந்த ஒரு செயற்கைத்தனமும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக தொடங்கி இருக்கலாம். ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சுப்பா, எதுவுமே பிளான் பண்ணல, இவங்களை பார்க்கணும், இவங்களை காதலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. திடீர்னு பார்த்தோம், திடீர்னு பிடிச்சி போச்சு, அப்படியே மனசுக்கு நெருக்கமாயிட்டாங்க அப்படிங்கிறது போல் இருக்கலாம். தொடக்கம்ங்கிறது ரொம்ப அழகாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இங்கே எப்படி தெரியுமா இருக்குது, இந்த ஃப்ளோவில் போச்சின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த ஃப்ளோ எங்கே போச்சுன்னே தெரியல அப்படிங்கிறது போல் ஏதோ ஒரு துண்டிப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. இது 2 விஷயங்களில் நிகழ்ந்திருக்கலாம். ஒன்று, உங்களுக்கும் அந்த நபருக்குமே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்து பிரிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப அழகாக பொருந்தி இருக்குது. ஆனால் நபர்கள் இருப்பாங்கள்ல, இப்போது திருமணம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கான ஒரு நபர்கள் உங்கள் வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரியான நபர்கள் இருப்பாங்க. இல்லை அவங்க வீட்டில் இருந்து ஏதாவது ஒருத்தவங்க பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லை, நீங்கள் காதலிக்கிறீங்கன்னா 3ஆம் நபர். ஸோ இது வந்து எப்படின்னா மனிதர்களால் தான் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. சரியா? ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள கூட பிரச்சனைகள் இருந்திருக்காது. ஏன்னா அந்த கப்பை படிக்கும்போது உங்கள் 20 மேலே எனக்கு ஒரு குற்றம் குறை சொல்கிறது போல் என்னால் இங்கே கணிக்க முடியல. ஏன்னா அந்த இதயங்கிறது ரொம்ப சுத்தமாக தான் இருக்குது. பிரச்சனைகள் வந்து வேறு வேறு வடிவங்களில் இருந்து வரலாம். வெளியிலேருந்து 2 பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக கூட இருக்கலாம், காதலர்களாகவும் இருக்கலாம். பிரச்சனைகள் உங்கள் இருவருக்கும் இல்லை. எஸ். ஆனால் இப்போ இந்த உறவுலங்கிறது உயிர் இல்லாத தன்மையை காட்டுது, ஒரு மிஸ்மேட்ச் காட்டுது. முன்ன எவ்வளோ அழகாக ஃப்ளோவில் போயிட்டு இருந்ததோ அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு இப்போ இது வேணுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வைப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஒருவர் வந்து இந்த உறவை முன்னோக்கி எடுத்து செல்லணும்னு பார்க்குறீங்க, இன்னொருவர் இது வேண்டாம் அப்படின்னு பின்னோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஸோ சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்கிற மாதிரி இந்த கப்லேருந்து என்னால் கணிச்சு சொல்ல முடியுது. இதை நீங்கள் முன்னோக்கி எடுத்துகிட்டு செல்றதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் அதில் சில தடைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நான் சில விஷயங்கள் எல்லாம் வந்து 1க்கு 2 முறை சொல்வேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியும். சில பேருக்கு வந்து 2-3 முறை சொல்லும்போது தான் அது அவங்க மனசில் ரொம்ப தெளிவாக பதியும். அதுக்காக சொல்கிறது. ஸோ இதை நீங்கள் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும், நீங்கள் எவ்வளோ புஷ் கொடுத்தாலும் இது வந்து முன்னுக்கு போகிறதுங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த தடைகள் வந்து மனிதர்களால் மட்டும்தான் ஏற்படுது அப்படிங்கிறது போல தான் இருக்குது. அந்த 2 நபர் நீங்கள் இல்லை, உங்களை சார்ந்தவர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இந்த வாசிப்புலேருந்து பார்க்குறது இப்போதைக்கு இதை அப்படியே விடுங்க, அது போகிற போக்கில் போட்டும் அப்படிங்கிறது தான். இப்போ என் 2 தேர்வு செய்தவர்களுக்கான காஃபி கப் ரீடிங் பார்க்க போகிறோம். நோ கான்ட்ராக்ட் சிச்சுவேஷனுக்கான வாசிப்பு. சரியா? ஸோ அந்த அழகான பிறை நிலால குட்டி தேவதை உட்காந்துருந்தாங்கல்ல, அதற்கான வாசிப்பு. உங்களுடைய கப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். நான் தேவதைன்னு சொன்னேன், அந்த ஒரு பிறைச்சந்திரனில் தேவதை உட்காந்துருந்தாங்க. ஆனால் இந்த கப்பில் வந்து ஒரு டெவலோட எனர்ஜி நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உங்கள் இருவரில் நீங்கள் பால் நம்பர் 2 எடுத்திருக்கீங்க இல்லையா, உங்கள் 2 நபரில் யாரோ ஒருத்தவங்க தேவதை போன்றும் இன்னொருத்தவங்க ஒரு டெவல் எனர்ஜி கொடுக்குறது போலையும் தான் என்னால் கணிச்சு சொல்ல முடியுது. ஸோ இது ஒரு கணிப்பு தான். இந்த கப்பில் நான் எடுத்தோன்னே தெரிகிற விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வாசிப்பை தொடர்ச்சியாக பாருங்கள், இல்லைனா தவிர்த்துடுங்க. சரியா? எஸ், யாரோ ஒருத்தவங்க டெவல் எனர்ஜி கொடுத்துட்ருக்கீங்க. அதனால அந்த ஒரு தேவதையால் தாங்க முடியல அப்படிங்கிறது போல் இருக்குது. இது நீங்களாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் மனசில் வச்சு பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த நபராகவும் இருக்கலாம். என்னால் இவ்வளோ தான் கணிக்க முடியுது. இது எப்படின்னா பொருந்தலை, ஏதோ ஒன்று தடை ஏற்படுது அப்படின்னா அந்த தடை ஏற்படுவதற்கான ஆற்றல், பொருந்தாத ஆற்றல் ஒன்று இருக்குது. சரியா? இருவரது மனதிலையும் ஒரு அன்பு இருக்கணும். ஆனால் இங்கே ஒரு மனசில் அன்பு இருக்குது, இன்னொரு மனசில் வந்து
அந்த அன்பை வந்து நிராகரிக்கிறாங்க. நிராகரிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு தீமை கொடுக்கக்கூடிய விஷயமா அப்படின்னா ஒரு மூர்க்கத்தனமாக இல்லை, ஆனால் அது வந்து உதாசீனப்படுத்தக்கூடிய நிராகரிப்பாக இருக்குது. ஒரு அன்பை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அன்பை ஒரு மதிக்கலைனாலும் பரவாயில்ல, அதை நம்ம காலில் போட்டு மிதிக்காமல் இருக்கணும் இல்லையா? ஆனால் இவர்கள் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பை வந்து மதிக்காமல் ஒரு துச்சமாக நினைப்பாங்க இல்லையா? சில பேர் அன்பை கொடுத்தா அது போன்று தான் இங்கே என்னால் கணிக்க முடியுது. அதனால கூட இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் பலமுறை அவங்க கிட்ட உங்களோட காதலை தெரிவிச்சிருக்கலாம், நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம். ஸோ உங்களோட அன்பு பாசம் எல்லாத்தையும் காண்பிச்சு கூட அவங்க அதை மதிக்கலையோ, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக படலாம். அவங்க வாழ்க்கையில் அவங்களோட பொருளாதாரம் சார்ந்து முக்கியமாக கருதலாம், இல்லைன்னா அவங்களோட படிப்பு சார்ந்து இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நபர்கள் சார்ந்து கூட இருக்கலாம். அதனால் உங்களை அவங்க நிராகரிக்கிறாங்க. அந்த நிராகரிப்பு அப்படிங்கிறது உங்களை ரொம்ப காயப்படுத்தக்கூடிய அளவில் இருக்குது. உங்கள் மனசை, மனநிலையை இப்போ 24 மணி நேரம் இருக்குது அப்படின்னா அதில் பெரும்பான்மையாக உங்களை வந்து ஒரு ஆஃப்ல வச்சுருக்கு. வேறு எதையும் பற்றியுமே அதிகமாக யோசிக்காமல் சதா சர்வகாலம் இவர்களை பற்றியே நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த யோசிக்கிறதுனாலே உங்களோட ஆற்றல்கள் வந்து பறி போகுது அப்படிங்கிறது போல தான் என்னால் இங்கே பார்த்து சொல்ல முடியுது. ஸோ இந்த எனர்ஜி வேணுமா வேண்டாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு வாசிப்பு, இது ஒரு கணிப்பு. ஸோ இது உங்கள் கூட எவ்வளோ பொருந்துதுன்னு பார்த்து இந்த வாசிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. பொருந்தலை அப்படின்னா நீங்கள் இந்த வாசிப்பை தவிர்ப்பது நல்லது. நன்றி.